சுகர் பிறந்த கதை. நைமிசாரண்ய முனிவர்களுக்கு சூத முனிவர் தொடர்ந்து கூறுகிறார். முனிவர்களே, புரூரவ சக்கரவர்த்தியை காதலின் ஏக்கத்திற்கும் ஆறா துயரத்திற்கும் ஆளாக்கிவிட்டு ஊர்வசி பறந்தோடி விட்டாள் அல்லவா? சிவபெருமானிடம் வியாச முனிவர் புத்திர வரம் பெற்ற பிறகு ஊர்வசி என்ற அந்த வானுலகத்து தேவதாசிதான் வியாசரின் ஆசிரமத்திற்கு சென்று அவர் முன் தேவ மங்கையாக தோன்றி கூவி அழுது கொண்டிருந்தாள். அவளை பார்த்த வியாச முனிவர், இந்த பெண் தேவ கன்னிகையாகவே இருக்க வேண்டும், இவளை நாம் ஏற்பதும் சரியல்ல, விடுவதும் சரியல்ல, இதற்கு என்ன செய்வது என்று யோசிக்கலானார். அப்பொழுது ஊர்வசியானவள் சுக ரூபம் கொண்டு, அதாவது ஒரு கிளி வடிவம் கொண்டு வியாச